சமூகவியல் இந்த வார்த்தையை கேட்டோன்னே உங்க மனசுல என்ன வருது? ஒருவேளை இது ஸ்கூல்ல படிச்ச ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம். ஆனா உண்மையில இது அதை விட ரொம்பவே அதிகம். நாம வாழ்ற இந்த உலகத்தை ஏன் நம்மளையே நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் தான் இது. வாங்க இந்த உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம். முதல்ல ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? நீங்க எடுக்கிற முடிவுகள், உங்க நம்பிக்கைகள், நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்க மட்டும்தானா? பார்க்கறதுக்கு இது ஒரு தனிப்பட்ட கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதோட பதில் நம்ம எல்லாருக்குமே பொதுவானது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. ஜெயிக்கணும்னு ஒரு அழுத்தம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா? ஆனா இது உண்மையிலேயே நம்மளோட தனிப்பட்ட ஆசையா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற இந்த சமூகம் நம்ம மேல திணிக்கிற ஒரு எதிர்பார்ப்பா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி ஈனம், சமூக வர்க்கம்னு கண்ணுக்கு தெரியாத சில கோடுகள் வரைஞ்சு வச்சிருக்கு. இந்த கோடுகள் தான் நம்ம எங்க வாழணும், என்ன படிக்கணும், கடைசியில என்னவா ஆகணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா இருக்கு. ஏன் குடும்பம், காதல், வேலைன்னு நாம ரொம்ப பர்சனலா எடுக்கிற முடிவுகளை கூட எழுதப்படாத சில சமூக விதிகள் தான் வழிநடத்துது. இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை புரிஞ்சுக்கிறது தான் சமூகவியல். அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நாம எப்படி பார்க்கறது? அதுக்கு தான் சமூகவியல் இருக்கு. அத ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ வேலை இல்லாம இருக்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட பிரச்சனை நீங்க நினைச்சா, இந்த கண்ணாடி சொல்லும், இல்ல இதுக்கு காரணம் பொருளாதார அமைப்புல இருக்கிற பெரிய சிக்கல்னு காட்டும். மொத்தத்துல உலகத்தையே ஒரு புது கோணத்துல பார்க்க இது உதவுது. சரி, இந்த ஸ்பெஷல் கண்ணாடி எப்படி உருவாச்சு? சொல்லப்போனா சமூகவியல் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துல இருந்து பிறந்த குழந்தை. பெரிய பெரிய சமூக மாற்றங்கள் நடந்தப்போ உலகத்தை புரிஞ்சுக்க ஒரு புது வழி தேவைப்பட்டுச்சு. அப்போதான் இது உருவாச்சு. சரியா சொல்லணும்னா சமூகவியல்ங்கிறது மனித சமூகத்தையும் நம்மளோட உறவுகளையும் அறிவியல் பூர்வமா படிக்கிற ஒரு துறை. இதோட நிறுவனர் ஆகஸ்டே காம்டே. ஆனா அவர் ஏன் இது ஒரு அறிவியல்னு சொன்னாரு? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சமூகம் பத்தி யார் வேணாலும் பேசலாம், கருத்து சொல்லலாம். ஆனா சமூகவியலாளர்கள் அப்படி இல்ல. அவங்க ஆதாரங்களை தேடுவாங்க, டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி உண்மைகளை கண்டுபிடிப்பாங்க. அப்போ இது எதை பத்தி எல்லாம் படிக்குது? இதோட பார்வை ரொம்பவே பெருசு. நீங்க ஒரு கிரைம் பத்தி படிக்கிறீங்களா? சமூகவியல் அதோட மூல காரணத்தை தேடும். குடும்பத்தை பத்தி படிக்கிறீங்களா? அது எப்படி காலத்துக்கேற்ப மாறுதுன்னு சொல்லும். நம்ம ஒருத்தருக்கொருத்தர் எப்படி பேசிக்கிறோங்கிற சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு ஒரு நாடு எப்படி உருவாகுதுங்கிற பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே சமூகவியலோட எல்லைக்குள்ளதான் வரும். மறுபடியும் சொல்றேன், இங்க முக்கியமான வார்த்தையே அறிவியல் தான். சமூகவியல் வெறும் கருத்துக்களை பத்தினதில்ல, அது உண்மைகளை தேடுற ஒரு துறை. அதுக்காக சமூகவியலாளர்கள் சர்வே எடுப்பாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க, பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. இப்படி பல வழிகள்ல டேட்டாவை சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சமூகவியல் ஏன் உருவாச்சுங்கிறத இந்த டைம்லைன் அழகா விளக்கும். எல்லாமே புரட்சிகள்ல தான் ஆரம்பிச்சுது. முதல்ல அறிவொழி காலம், அது நம்ம சிந்தனையில ஒரு புரட்சியை கொண்டு வந்துச்சு. அடுத்ததா பிரெஞ்சு புரட்சி, அது அரசியலையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. அதுக்கப்புறம் தொழிற்புரட்சி, கிராமங்களை நகரங்களா மாத்துச்சு, விவசாயிகளை தொழிலாளர்களா மாத்துச்சு. பழைய உலகம் மொத்தமா உடைஞ்சு நொறுங்கிட்டு இருந்துச்சு. இந்த பெரிய குழப்பத்தை புரிஞ்சுக்க ஒரு புது அறிவியல் தேவைப்பட்டது. அந்த தேவையிலிருந்து பிறந்ததுதான் சமூகவியல். அந்த மாற்றங்கள்லாம் எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க இந்த ஒரு மேற்கோளே போதும். அலெக்சிஸ் டி டாக்வில் சொன்னாரு, இது ஒரு முழு மனித இனத்தோட மறுபிறப்புன்னு. எல்லாம் தலைகீழா மாறும்போது அந்த மாற்றத்தை படிக்க ஒரு புது அறிவியல் தேவைப்பட்டுச்சு. அதுதான் சமூகவியல். சமூகவியல் ஒன்னும் ஒரு தனித்தீவு கிடையாது. அது வரலாறு, உளவியல், பொருளாதாரம்னு மத்த துறைகளோட கைகோத்து தான் பயணிக்குது. ஆனா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வரலாறு கடந்த காலத்தை மட்டும் பாக்குது, உளவியல் தனிப்பட்ட ஒரு மனுஷனை பாக்குது, பொருளாதாரம் சந்தைய மட்டும் ஆய்வு செய்யுது. ஆனா சமூகவியல் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பாக்குற ஒரே துறை. அதுதான் அதோட தனித்துவம். சரி, நாம சமூகவியல்ங்கிற ஒரு கண்ணாடி பத்தி பேசணும். ஆனா ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் கிடையாது. சமூகவியலாளர்கள் உலகத்தை ஆராயறதுக்கு வேற வேற லென்ஸ்களை இல்லனா வேற வேற டூல் கிட்ஸ் பயன்படுத்துறாங்க. இததான் நாம சமூக கோட்பாடுகள்னு சொல்றோம். அப்போ சமூகவியல் கோட்பாடுனா என்ன? சிம்பிளா சொன்னா சமூகம் எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்க முயற்சி பண்ற சில ஐடியாக்கள் தான் அது. இது ஒரு மேப் மாதிரி இந்த சிக்கலான சமூக உலகத்தை புரிஞ்சுக்க நமக்கு வழிகாட்டும்.
சமூகவியல்ல நிறைய கோட்பாடுகள் இருந்தாலும் 3 ரொம்ப பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த லென்ஸுகள் இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் சமூகத்தை ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க நமக்கு உதவுது. ஒன்னு சமூகத்தோட ஒற்றுமைய பார்க்கும், இன்னொன்னு அதுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை பார்க்கும், மூணாவது நம்மளோட அன்றாட உரையாடல்களை கவனிக்கும். வாங்க இந்த 3 லென்ஸ்களையும் பார்க்கலாம். முதல்ல செயல்பாட்டியல். இது சமூகத்தை ஒரு மனுஷ உடம்பு மாதிரி பாக்குது. எப்படி இதயம், நுரையீரல், மூளைன்னு ஒவ்வொரு உறுப்பும் சேர்ந்து உடம்ப உயிரோட வச்சுக்க உதவுதோ, அதே மாதிரி குடும்பம், கல்வி, அரசு மாதிரி இருக்கிற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சமூகத்தை நிலையா ஸ்டேபிளா வச்சுக்க உதவுதுன்னு இது சொல்லுது. 2வது முரண்பாட்டு கோட்பாடு. இது சமூகத்தை ஒரு போராட்ட களமா பாக்குது. இங்க யாரு கையில பவர் இருக்கு, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற அதிகார போட்டி தான் சமூகத்தை இயக்குதுன்னு இந்த கோட்பாடு சொல்லுது. 3வது இடைவினையியல். இது பெரிய பெரிய அமைப்புகளை விட்டுட்டு நம்மள மாதிரி தனி நபர்களை கவனிக்குது. நாம ஒருத்தருக்கொருத்தர் பேசும்போது, பழகும்போது நம்மளோட சின்ன சின்ன செயல்கள் மூலமா தான் இந்த பெரிய சமூகத்தையே நாம உருவாக்குறோம்னு இது சொல்லுது. இந்த வேற வேற கண்ணோட்டங்கள் நமக்கு என்ன சொல்லுது? சிம்பிள். சமூகவியலுங்கிறது பதில்கள் இருக்கிற ஒரு புத்தகம் இல்ல, அது கேள்விகள் நிறைஞ்ச ஒரு களம். ஒரே விஷயத்த பல கோணங்கள்ல பார்க்க இது நமக்கு கத்துக் கொடுக்குது. எது சரி எது தப்புன்னு தீர்ப்பு சொல்றதை விட ஏன் இது இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கறது தான் சமூகவியலோட நோக்கம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூகவியல் உங்களுக்கு உலகத்தை பார்க்கறதுக்கு மட்டும் கத்துக் கொடுக்கல, அது ஏன் அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கவும், நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சக்திகளை புரிஞ்சுக்கவும் தேவையான கருவிகளை உங்க கையில கொடுக்குது. அதனால நான் உங்களை இந்த கேள்வியோட விட்டுட்டு போறேன். இப்போ உங்க கையில இந்த ஸ்பெஷல் கண்ணாடிகள் இருக்கு. இனிமே உங்க சொந்த வாழ்க்கையையும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்க்கும்போது நீங்க எதை வித்தியாசமா பார்க்க போறீங்க?